Okay, very good. Maybe network problems. See waiting Okay. room. Admitted, sir. Admitted, sir. Okay, நீங்க பண்ணிக்கலாம்ல. Okay. Yes, yes, I can do, sir. No problem. Okay. Now sequence and series நீங்க நடத்த போறாங்க. பாருங்க. சில ஸ்லைட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும். பரவாயில்ல. நான் மட்டும் சொல்லிட்டே வரேன் நான். ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க வந்து ஓகே. Sequence and seriesல வந்து definition, special types of sequences and series இது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இங்க மீன் கொடுத்துருக்கேன், அதோட மீன்லாம். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்லயே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்துடும். அப்புறம் அதுல வந்து மீன் கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த மீன் வேல்யூ அப்படின்றது. அப்புறம் இது நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம். இதுல வந்து எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ், லாகரிதமிக் சீரிஸ் ரெண்டும் பார்க்கல. அது முடிஞ்சா இன்னைக்கு பார்க்கலாம், இல்லாட்டி அது ரொம்ப கம்மி தான். அது ஜஸ்ட் 2 ஸ்லைட் தான் என்கிட்ட இருக்கு. இந்த 2 ஸ்லைட போட்டு பார்த்துடலாம் கடைசியில். அப்படி இல்லைன்னா ஞாபகம் மட்டுங்க, ஐ வில் டூ இட் அகைன். Sequence and series are sometimes used in the same sense in English. இங்கிலீஷ்ல வந்து சீரிஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரியே சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் தே ஆர் டிஃபரெண்ட். சீக்வன்ஸ்னா வேற, சீரிஸ்னா வேற. ஆமா, இந்த திவ்யா மேடம், மேடம் நீங்க இருங்க மேடம், நீங்க வேணுங்க, அவங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நீங்க வேணும், இல்லாட்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. சரியா? இல்லாட்டி சொல்லிடுங்க. ஓகே ஓகே. என்கிட்ட பசங்கள்கிட்ட நான் क्वेश्चन கேக்குறேன். பசங்க, சார் ஸ்டூடண்ட்ஸ், ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ a question, you give your answer to the madam, yes or I don't know or you know it, or if you know give some answer. சீக்வன்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிலேஷன் இருக்கும் அப்படின்னுட்டு, டொமைன் இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் சீக்வன்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும்னா சொல்லுங்க, தெரியலனா தெரியாதுன்னு சொல்லுங்க. டொமைன் அண்ட் ரேஞ்ச் லைஃப் லாங் நீங்க மறக்க கூடாது. யாருக்குமே தெரியாது டொமைன் என்ன, ரேஞ்ச்னா என்ன. பட் எல்லாத்தையும் டொமைன் டொமைன் பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு தோணும், ஏய் டொமைன்னா இதுதான், இதுதான் டொமைனு, உங்க டொமைன் என்ன அப்படின்வாங்க. தட் இஸ் உங்க டொமைன் எல்லாம் உங்களுடைய உரிமை, அதுல நீங்க என்ன வேணா எடுக்கலாம் கரஸ்பாண்டிங்கா. சரிங்களா? சோ இங்க பாருங்க, இந்த சீக்வன்ஸ் இஸ் denoted by the letter A, then the image of n belongs to capital set N, under the sequence is an is equal to an. A capital என்ன, இதனுடைய ரேஞ்ச் வந்து an. புரிஞ்சுதா? சோ இதுல 6, இதனுடைய டொமைன் என்ன, corresponding domain value is 1, இதனுடைய corresponding domain value is 2. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா எஸ் சொல்லுங்க, புரியலன்னா நோன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் புரிஞ்சுதுனாக்கா எஸ் சாட் பண்ணல, சாட்ல சொல்லுங்க. அவங்கள்ட்ட மேடம் சாட்ல எஸ் சொன்ன, எஸ் வந்துருதா? No sir, this still didn't chat it sir. Yeah, I got sir. Very good, very good. அட்லீஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டா சொல்லுங்கப்பா. எஸ் புரிஞ்சுதுன்ட்டு. இந்த டொமைன் ரேஞ்சுன்னு முதல் கிளாஸ்ல நடத்தினல, அது நடத்தினதுக்கு என்ன மீனிங், அது யூஸ் பண்ணணும் இல்லையா? எங்கேயாவது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், என்னைக்குமே யூஸ் பண்ணலாம். ரைட்டா? சோ இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் சொல்லிட்டேன். சீக்வன்ஸுக்கு ரிகர்சிவ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்கா, இங்க சீக்வன்ஸ் மேபி நான் வந்து ஒரு ரூல் சொல்லுவேன். அந்த ரூலை வந்து எய்தர் சொல்லுவேன், இல்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்களா கண்டுபிடிச்சா அது பேர் ரிகர்சிவ் ஃபார்முலா. ரூலை நான் சொல்லாம ஒரு 4 நம்பர் சொல்லிட்டு, இந்த 4 நம்பர் இந்த ரூல் ஃபாலோ பண்றதுரா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டானாக்க அது பேர் ரிகர்சிவ் ஃபார்முலா. ரைட்? A sequence may be described by specifying its first few terms and a formula to determine the other terms of the sequence in terms of its preceding terms. புரியுதுல? That is, இதுக்கு அப்புறம் வர டேர்ம் எப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை பார்த்து சொல்ல போறோம். ரைட்? ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு மழை வருதா இல்லையான்னு நேற்றுக்கு மழை வருதா பார்த்து சொல்லுவாங்க. நேற்றுக்கு மழை வந்தா நாளைக்கு மழை வருதுன்னு டக்குன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரூல் ஃபாலோ பண்ணிட்டு என்ன இதுன்னு சொல்லணும். 1 4 5 9 இஸ் a sequence. இதுல எப்படி பார்க்கலாங்க? 1 4 5 9 என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு பாருங்க. an plus 2 is equal to an plus an plus 1. ஸோ முன்னில 2 நம்பர் கூட்டினாக்க இந்த நம்பர் வருது. ஸோ 5 9 இப்படி வருது, 4 plus 5 வருது. 14 எப்படி வருது, 9 plus 5. ஸோ அடுத்த நம்பர் நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா, 23. ஸோ ரிகர்சிவ் ஃபார்முலா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
இல்லையா? ரிகர்சிவ் ஃபார்முலா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏபி நீங்க ஸ்லோவா போகணும்னு சொல்றதுனால நீங்க வந்து இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கலாம், இல்ல இப்போ நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பண்ணிங்கன்னா 5 minutes ஆகும், வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதனால படிங்க. தட் இஸ் இஃப் ஏ பி சி டி ஆர் சார் உங்களுக்கு கொடுக்கணும் சார் இந்த ரெக்கார்டை இல்ல மேடம்? ஓகே சார், அப்பதான் கொடுத்துடலாம் நோட் சார். பண்ணிப்பாங்க. இல்லாட்டி நான் வந்து 10 நிமிஷம் இதை பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்னா 10 நிமிஷம் போயிடும். ஓகே ஓகே சார். 10 ஸ்லைட் ஓகே கூட பண்ண முடியாது. சரி, அப்புறம் சரிங்க. உங்களுக்கு கொடுங்க, நீங்க இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. புரிஞ்சா நீங்களே கூட எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஞாபகம் வச்சுன்னா நீங்களே எழுதலாம். a plus k if a b c d are arithmetic progression, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து only if this is applicable. If a b c d are in ap arithmetic progression, then a plus k b plus k c plus k d plus k ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினா எல்லாத்தோடையும் அதுவும் will be in ap. That also will be in arithmetic progression. k க்கு பதிலா minus k போட்டானாக்க இது வந்துட போறது, அவ்வளவுதான். If a number is subtracted, constant number is subtracted from all these numbers, the new numbers also will be in arithmetic progression. அப்புறம் the numbers are multiplied by a constant number, then also they will be in arithmetic progression. பட் ஆனா ஒண்ணு என்னன்னாக்க இங்க வந்து காமன் டிஃபரன்ஸ் மாறிடும். இங்க இதுக்கு உள்ள காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். ஆனா இது பண்ணும்போது காமன் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? k டைம்ஸ் the original காமன் டிஃபரன்ஸ் ஆயிடும் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் if it is multiplied by 1 by k, then also the a by b, b by k, c by k and d by k will be in arithmetic progression, provided k is not 0. ஏன் k is not 0? k 0 ன்னா என்ன ஆகும்? எல்லாமே undefined ஆயிடும். Undefined values cannot be in arithmetic progression. We don't know what they are. Then how do we say that it is in arithmetic progression? புரிஞ்சுதா? In this case, the new common difference will be 1 by k times the earlier common difference. இங்க என்ன காமன் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுல வந்து 1 by k ஆயிடும். இங்க 2 இருந்தாக்க 2 by k ஆயிடும். புரிஞ்சுதா? ரைட்? ஓகே. சோ இத வந்து எழுதிக்கோங்க மனப்பாடம் பண்ணிட்டு. அப்புறம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். If a b c d are in job, கார்த்தால நீங்க சொல்லிட்டீங்க சீக்வென்ஸ் கரெக்டா, அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். AP GPலாம் ரைட்டா? காமன் ரேஷியோ, அதுக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே சேமா இருக்கும். ரைட்? இதுல வந்து இந்த ரேஷியோ வந்து சேமா இருக்கும். b by a, d by c, c by b எல்லாம் சேமா இருக்கும். அதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுடைய ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ இப்போ வந்து if a b c d are in geometric progression, then ak bk ck dk also will be in geometric progression. இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல என்ன சொன்னோம்னாக்க k ஆல மல்டிப்ளை பண்ணானாக்க காமன் டிஃபரன்ஸ் மல்டிப்ளை ஆகும்னு சொன்னோம். இங்க அப்படி கிடையாது. the common difference will remain the same. ஏன்னா bk by ak is equal to b by a, therefore the original common ratio. ரைட்டா? அதே மாதிரி if all the numbers are divided by a constant, then also they will be in GP, but the common ratio will not alter. In the above two cases, the common ratio will be the same as the earlier common ratio here. Right? அதுக்கப்புறம் மூணாவது பார்க்கலாமா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். If a geometric progression of any even number of terms is given, right? Of any even number of terms is given, then its common ratio will be the same as the ratio of the sum of all the even terms and sum of all the odd terms, right? So the geometric progression of the total number of terms வந்து ஈவனா இருந்ததுனாக்க அதுல ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் கூட்டினாக்க அந்த ரேஷியோ வந்து will be same as the common ratio. இதை போட்டு பாருங்க, நீங்களே போட்டு பார்த்து வெரிஃபை பண்ணுங்க. வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க ஒரு 2 minutesல. அப்புறம் மூவ் பண்றேன். மூவ் பண்ணலாமா கேளுங்க. Can I go to the next slide? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. Can I go to the next slide? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா எஸ்ன்ட்டு. Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. Madam, properties of harmonic progression. If A, B, C and D are in harmonic progression னாக்கா இது வந்து the denominator will be in arithmetic progression. The terms are such that the denominator of A, denominator of B and denominator of C are in arithmetic progression. அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ வந்து இது வந்து ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் தானக்கா. தென் a plus b is greater than b plus c. புரியுதுங்களா? ஸோ a plus a 1 by a 1 by b 1 by c 1 by d அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கிறதுனால லாஸ்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் சேர்ந்தானாக்கா முதல் ரெண்டு டேர்மை விட ஜாஸ்தியா இருக்கும். அதனால குறைச்சலாம் b plus c, ரைட்? குறைச்சலாம். ஓகே, ஸோ a plus b is greater than b plus c. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி AD is greater than BC. இதனுடைய சம்மும் ஜாஸ்தி, ப்ராடக்ட்டும் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்முடைய சம்மும் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மோட ஜாஸ்தி. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆல்சோ இஸ் கிரேட்டர் தேன் தி ப்ராடக்ட் ஆஃப் த மிடில் டேர்ம்ஸ். ரைட்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சம் ஆஃப் n டேர்ம், அதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனுக்கு ஒரு ஃபார்முலாவே கிடையாது. there is no standard formula to find the sum of the n terms. Right? இங்க பாருங்க, find the seventh term of the sequence whose nth term is minus 1 power n plus 1, n plus 1 by n. இதுதான் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். சிம்பிள். n க்கு பதில் 7 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ரைட்டா? given substituting n is equal to 7, you will get 8 by 7. ரைட்? இது வந்து நான் ஃபாஸ்டா போயிடலாம்ல, இதெல்லாம் நீங்க போடலாம்ல, உங்களுக்கு தெரியும்ல. மெத்தட் தெரிஞ்சுட்டா நீங்களே போட்டா அதே ஆன்சர் வரும். அதனால இது சீக்கிரம் போறேன். கேட்கல, நோட் பண்ணிட்டு அப்படி போகணும்னாக்கா நீங்க சொல்லுங்க, ஸ்டாப் சார், we will note down அப்படின்னு. ரைட்டா? ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான கணக்கெல்லாம் போட போறோம் இன்னைக்கு. A series obtained by adding the terms of a sequence if a1 a2 a3 and up to a1 an is an infinite sequence. Infinite sequence-னா n வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. Then a1 plus a2 plus an up to going on is ரெண்டு வாட்டி an போட்டிருக்கேன், இங்க an வரக்கூடாது, an plus 1 அந்த மாதிரி போடலாம். Right? Is called infinite series. It is also denoted by sigma k is equal to 1 to infinity ak. இப்போ வந்து k is equal to 1 to n போட்டுட்டு கூட்டினானாக்கா ak வரைக்கும் an வரைக்கும் கூட்டினானாக்கா 3 n is equal to 3 போட்டுங்க வச்சுக்கலாம். sigma k is equal to 1 to 3 ak அப்படின்னு போட்டானாக்கா a1 a2 a3 மூணு மட்டும் கூட்டினா போறோம். அது வந்து finite series. Right? the k in the limit infinite நாக்கா infinite series. இது ஒரு fixed value வந்தானாக்கா finite series. Sum of the terms. So infinite-க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சில ஃபார்முலாலாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஆனா கஷ்டம். ரைட்? நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். a1 a2 up to an. சாரி, இது தப்பு, ரெண்டு வாட்டி ஏன் போடக்கூடாது. up to an. Then Sn is called the nth partial sum of the series. Right? So Sn is equal to nth partial sum of the series. So உங்களுக்கு தெரியும் இல்லையா, k என்றது டொமைன், ak என்றது ரேஞ்ச். Find the nth partial sum of the series 1 by 2n. Right? n is equal to 1 to n. அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? மெத்தட் சொன்னேன். Sn, let Sn is equal to 1 by 2 power 1 plus 1 by 2 power 2 up to 1 by 2 power n as per the sigma. The sigma க்கு மீனிங் என்ன? இதுதான். இப்போ என்ன பண்றோம், இது கூட Sn plus 1 போடுறோம். Sn plus 1னாக்கா 1 by 2 power 1 plus வந்து கடைசியில வந்து இன்னொரு டேர்ம் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லையா? n plus 1 டேர்ம் என்ன ஆகும்? 1 by 2 power n plus 1 தானே ஆகும். So 1 by 2 power n plus 1 போட்டுடுறோம். Therefore Sn plus 1 is equal to Sn அப்படியே இருக்கு plus 1 by 2 power n plus 1. Yeah. Now we can write Sn plus 1. இந்த 1 இங்க கொண்டு வரலாம். So Sn plus 1 is equal to 1 by factorial 2, sorry, 1 by 2 power 1 plus 1 by 2 power 2 up to 1 by 2 power n plus 1 is equal to, sorry, 1 எல்லாம் இங்க கொண்டு வரல, அப்படியே Sn plus 1 அப்படியே தான் இருக்கு. Right? Sn plus 1 is equal to, அப்படியே என்ன பண்றோம், இதை வந்து 1 by 2 மட்டும் வெளியில எடுக்கிறோம். 1 by 2 வெளியில எடுத்தானா என்ன ஆகும்? இந்த 1 by 2 power n plus 1 வந்து 1 by 2 power n ஆயிடும். So உள்ளுக்கு இருக்கிற டேர்ம் வந்து Sn ஆயிடும். இல்லையா? உள்ளுக்கு இருக்கிற டேர்ம் வந்து Sn ஆயிடும். பாருங்க, 1 by 2 into 1 plus 1 by 2 power 1 plus 1 by 2 power 2 plus 1 by 2 power n வருது. So இது வந்து Sn தானே, அசியூம் பண்ணிருக்கோம் இல்லையா? So this becomes 1 by 2 into 1 plus Sn. So இப்போ என்ன ஆகும், Sn plus 1 தெரியும், இங்கேயும் Sn plus 1 தெரியும். So இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுறோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுறோம். So Sn plus 1 by 2 power n plus 1 is equal to 1 by 2 into 1 plus Sn. இப்போ என்ன பண்றோம்,
Sn இங்க இருக்கு இல்லையா, இந்த half Sn இங்க கொண்டு வரும், இந்த 1/2 power n plus 1 இங்க கொண்டு வரும். கொண்டு போயிட்டு நீங்களே சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரைட், இது என்ன பண்ணிடலாம், முதல்லயே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம், அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு. ஸோ முதல்லயே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்தா அப்படியும் சிம்பிளா இருக்கும். ரைட்டா, நான் என்ன சொன்னேன், Sn ஆஃப் Sn முதல்ல கொண்டு வாங்கன்னு, அது ஒரு மெத்தடு. அப்படி போட்டா கொஞ்சம் நேரம் ஆகும். பட் ஆனா நீங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க, நான் முதல்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன் அப்புறம் கொண்டு வரேன் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ 2Sn, அப்புறம் இங்க ஒரு Sn தானே இருக்கு. ஸோ 2Sn minus 1Sn is Sn. அப்புறம் இங்க என்ன ஆகும், 1/2 power n plus 1 மல்டிப்ளை பை 2னாக்கா 1/2 power n ஆகும் இல்லையா. ஸோ அது இங்க கொண்டு வந்தாக்கா மைனஸ் இருக்கும். 1/2 ஏற்கனவே இருக்கு, 1/2 into 1 minus 1/2 power n. That's all. Sn is equal to 1 minus 1/2 power n is the answer for this. புரிஞ்சுதா? ரைட்டா, நான் சொல்றதுக்குள்ளேயே நீங்க காப்பி பண்ணிருக்கலாம், பார்த்து புரிஞ்சிருக்கலாம். ஃபாஸ்டா சொன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இப்போ, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம். ரைட், ஓகே. Okay, sir. இன்னொரு மெத்தடுனாக்கா Sn is equal to, இது என்ன இதுலக்கா ஜியாமெட்ரிக் சீரிஸ்ல இருக்கு, அதனால a into 1 minus r power n by 1 minus r இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். பண்ணினா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துருது. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ரைட், இது எங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா மெத்தட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/2, லாஸ்ட் டேர்ம் வந்து n, ரேஷியோ வந்து 1/2 which is less than 1. therefore இந்த சம் greater than 1 அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். ரைட்டா, ஓகே. ஸோ 1/2 a divided by 1 minus a, 1 minus r, sorry, this is 1 minus r and 1 minus r power n. So a 1 minus r power n divided by 1 minus r. போட்டானாக்கா you will get the same. half cancel ஆயிடும், that's all. half cancel ஆயிடும். 1/2 3 1/2. ஸோ ஒரே ஸ்டெப்லையும் போடலாம், 2-3 ஸ்டெப்லையும் போடலாம், ஒரே ஸ்டெப்லையும் போடலாம். அதே ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் அதே வந்துருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்போ, ரைட். அதனால இது படிக்க வேண்டாம். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணவும், அதுதான். ஸோ 1 2 கூட்டுறோம் 3, 2 கூட்டுறோம் 5, 2 கூட்டுறோம் 7 is an arithmetic progression with common difference 2. இதுதான் ரைட்டா. இந்த இங்கிலீஷ் படிக்கிறதுனா படிங்க நல்லமா. பட் என்ன சொல்றதுனாக்கா, ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் ஒரு நம்பர் கூட்டினானாக்கா, அதே கான்ஸ்டன்ட் நம்பர் கூட்டினானாக்கா அடுத்தடுத்த நம்பர் வரும், அதுதான் arithmetic progression. இங்க வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 2, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1. ஸோ கூட்டிகிட்டே போனாக்கா காமன் டிஃபரன்ஸை 2 கூட்டிகிட்டே போனாக்கா you will get 3, 5, 7. It's an arithmetic progression of common difference 2. Arithmetic series. The series whose terms are in arithmetic progression is called arithmetic series. இத வந்து இத வந்து இதுல ஒரு ஆபரேஷன் பண்ணினாக்கா இது சீரிஸ் ஆயிடும். ரைட், சோ 1 plus 3 plus 5 plus 7 is called an arithmetic series. Right, so இதனுடைய sum என்னன்னாக்கா Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா, நல்லா தெரியும். நான் என்ன பண்ணிருக்கேன், இது ஒரு ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ரைட்டா, இந்த ஃபார்முலா ரைட்டா தப்பான்னு நீங்க வந்து பார்த்து நாளைக்கு சொல்லுங்க. ரைட்டா, ரைட்டுன்னா பேசாம இருந்துங்க, தப்புனா சார் தப்பு சார் இது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லுங்க. then I will tell you both are same. ரைட்டா, so first term plus last term அதனுடைய மீன் divided by 2 னாக்கா மீன் ஆயிடும், into number of terms plus 2 is the same as Sn. Okay, a and b are the first and last terms and n is the number of terms. Right, now geometric progression. A geometric progression is a sequence of numbers in which the first term is non-zero. முதல் term வந்து non-zero இருக்கணும், zero இருக்க கூடாது, ஏன்னா 0 into anything is 0, அப்ப எல்லா termம் 0 ஆயிடும். And each term except the first term is obtained by multiplying the term immediately preceding it by a fixed non-zero number. Non-zero less than one number or more than one number, ரெண்டும் right, non-zero number தான். less than 1 னா என்ன, sum கண்டுபிடிக்கலாம். greater than 1 னா sum கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும். This fixed number is called the common ratio and it is denoted by the letter R. Right? For example 1, 3, 9 இதுல common ratio 3. So 1 into 3 3, 3 into 3 9, 9 into 3 27.
So the general form of a geometric progression GP is A, AR, AR squared, AR cube, போயிட்டே இருக்கும். With A not equal to 0 or also not equal to 0, right? So the series A plus AR squared is called geometric series. இது வந்து geometric progression சொல்லியிருக்கோம். இது geometric series. Okay. And some of the terms வந்து A into 1 minus R power n divided by 1 minus R. ஆனா இது ஒரு condition. என்ன condition? R should be less than 1. Okay. Harmonic progression. இதுல என்னன்னாக்கா the denominator வந்து A plus D, A plus 2D because arithmetic progression இருக்கு இல்லையா அப்பதான். So இதனுடைய nth term வந்து கண்டுபிடிக்கலாம். So nth term தான் கேட்பான் முக்காவாசி. Right. Okay, 1 plus 1 by A plus n minus 1 into D. This is the nth term. Right. First term is n is equal to 1 போட்டா இது 0 ஆயிடும். So 1 by A. Yeah, இதை வச்சுன்னு கூட சொல்லலாம். n வந்து எத்தனாவது term? First term n is equal to 1 போட்டா 1 by A வருதா? Okay. So this is okay. Second term na 2 போடணும். For example, the sequence 1 by 5, 1 by 9, 1 by 13 is an HP because 1, 5, 9, 13 are in AP. Common difference 4. Right? Understand? There is no general formula for the sum term. அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இல்லையா? கண்டாலியா? அடுத்த ஸ்லைட் போலாமா? If the fifth and 12th terms of a harmonic progression are 12 and 5 respectively, find the 15th term. பார்க்கலாமா இத? Solution. nth term உனக்கு தெரியும். Harmonic progression இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி arithmetic progression இதுதான். Harmonic progression 1 by this. Right? So n is equal to 15 போடுறேன். போட்டா என்ன ஆகும்? is equal to 12 சொல்லியிருக்கான். Right? Sorry, n is equal to 5 போடுறேன். 5 போட்டானாக்கா அந்த வேல்யூ வந்து 12 சொல்லியிருக்கான். So 1 by A plus 4D is equal to 12. ஒரு ரிலேஷன் கிடைச்சிட்டா அப்புறம் 12 போடுறேன். 12 போட்டா 5 சொல்லியிருக்கான். So 1 by A plus 11D is equal to 5. ரெண்டு ரிலேஷன் இருக்கா? ரெண்டு unknown, ரெண்டு ஈக்குவேஷன். ரெண்டு unknown, ரெண்டு ஈக்குவேஷனா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சால்வ் பண்றீங்களா? வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணுங்க. You will get this answer as 15th term வந்து 15th term என்னது? A plus 14D. Right? பார்க்கலாம். அடுத்தது இன்னும் இருக்கு. So இதுல இருந்து A1 D-யும் கண்டுபிடிக்கிறோம். A is equal to 1 by 60 and D is equal to 1 by D is equal to 1 by 60. A is also equal to 1 by 60. A is equal to 1 by 12. So 1 by 60 போட்டிருக்கேன். பார்க்கலாம். Yes, 1 by 60 தான். Therefore, T15 is equal to 1 by A plus 14D. So 1 by 16 plus 14 by 60. Right? 14 by 60 plus 1 by 60 is 15 by 60. Therefore, the answer is 60 by 15. Yeah? 1 by T15 தானே? Harmonic progression. இது வந்து AP. AP is denominator. So this will be in the denominator. Therefore, sorry, this will be in the denominator. Therefore, 60 comes in the numerator. 60 by 50, answer is 4. Okay? 15th term is 4. Find the n arithmetic means between A and B. Please note, A க்கும் B க்கும் நடுவுல n terms இருக்கு. And அதோட sum கேக்குறான். Right? So, let A1, A2 up to AN be the n arithmetic means. Please note, up to n வரும். Domain வந்து 1ல இருந்து n வரைக்கும். n means இருக்கு இல்லையா? அதனால. So between A and B, then by the definition of arithmetic means A1, capital A2, capital AN, B are in AP, arithmetic progression, right? So common difference வந்து D வச்சுக்கிட்டோம். அப்போ வந்து A1 is equal to A plus small d, A2 வந்து என்ன? A plus 2D. அப்போ A என்றது என்ன ஆகும்? Right? A plus ND, A plus ND. Please note, இதையும் மீதி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல n arithmetic means சொல்லியிருக்கான். அதனால வந்து nth term வந்து இது வந்து லாஸ்ட் term வந்து B is equal to A plus ND ன்னு வரும். ரைட்டா? ANன்றது லாஸ்ட் termனா லாஸ்ட் arithmetic mean, not the last term. Right? Last term வந்து B. Right? And B is equal to A plus n plus 1D. இதுக்கு அடுத்த term என்ன ஆகும்? இன்னொரு D சேர்த்துக்கணும். இன்னொரு D சேர்க்கணும்னா என்ன ஆகும்? A plus ND plus D. Therefore A plus n plus 1D. ரைட்டா? Therefore n plus 1D is equal to
b minus a. b இங்க இருக்கு இல்லையா, இதுதானே b. So இந்த a இங்க கொண்டு தான் ஆகும், b minus a is equal to n plus 1 into d. Therefore d is equal to b minus a by n plus 1. இப்போ d தெரிஞ்சிருக்கு, இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணா 1 by 1 வந்துரும். ரைட்டா? ரெண்டாவது டேர்ம் மூணாவது டேர்ம் அப்படின்னுட்டு. பட் நமக்கு அதுவா கொஸ்டின், அது கொஸ்டின் இல்ல. ரைட்? ஃபைண்ட் த மீன்ஸ் இருக்கும். ரைட்? an is equal to a plus nd. n into d is b minus a by n plus 1. இங்க இருக்கா? அதை இங்க டிக் போட்டனா, சோ எல்லா டேர்மும் கண்டுபிடிக்கலாம். 1 2 3 எல்லாம் போட்டானாக்கா இந்த 1 2 3 போடணும். போட்டா அதே ஆன்சர் வரும். ரைட்டா? இப்போ sum of the n arithmetic means between a and b is a1 plus a2 up to an is equal to a plus b minus a by n plus 1. அது first arithmetic mean. ரெண்டாவது வந்து 2 times this difference plus the n times the difference. ஸோ என்ன பண்றேன்னாக்கா இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிடுறேன்? a இருக்கா, n டைம்ஸ் a இருக்கா, அதனால na எடுத்துக்கிறேன். பிளஸ் இதை வந்து காமனா எடுத்துக்கிறேன். இதுல 1 ஆச்சா, b minus a by n plus 1 into 1. இங்க வந்து b minus a by n plus 1 into 2. அதே மாதிரி இங்க வந்து b minus a by n plus 1 into n. Therefore b minus a by n plus 1 காமனா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து 1 plus 2 plus 3 up to n போடுறேன். இதனுடைய சம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? sum of n terms is equal to n into n plus 1 by 2. So இது அப்படியே இங்க போடுறேன். this into the n plus 1 cancel ஆயிடும். Therefore na plus n into b minus a by 2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணானாக்கா 2na minus na is equal to na. Therefore na plus nb. 2na இங்க இருக்கா, இங்க வந்து minus na இருக்கா. So 2na minus na is na plus nb by 2. இது போடாமையே டைரக்டா இங்க போடலாம். போடணும்னா இங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு பெருசாக்கிட்டு போடலாம். ரைட்? this is equal to n into a plus b by 2. n into a plus b by 2. ரைட்? ஓகே. சோ நான் இங்க போட்டது தப்பு. இது வந்து n வந்து arithmetic means. யா? சோ plus a plus b கூட்டினாக்க டோட்டல் சம் வரும். ரைட்? therefore கண்டுபிடிங்க என்ன தப்புன்ட்டு. ரைட்? So sum of the arithmetic progression is only n by 2 into 2a plus n minus 1d. இன்னொரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன் இல்லையா, அது தப்பு. ஏன்னாக்கா பின்னாடி பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட் பாருங்க, இது வரும் இல்லையா, இது sum of the arithmetic means. இது கூட டோட்டல் சம்முக்கு என்ன பண்ணணும், a plus b கூட்டிக்கணும். a plus b கூட்டிட்டு போட்டா n plus 2 வந்துரும். ஆனா இந்த n வந்து number of arithmetic means. Right? So n into a plus by 2 is only the sum of the arithmetic means between two numbers. Prove that the sum of n arithmetic means between two numbers is n times the single arithmetic mean between them. அதேதான் முன்னாடி ப்ரூவ் பண்ணமே. So a plus b by 2 then arithmetic mean. So n times the arithmetic mean. Right? Arithmetic mean என்னது, இதுக்கும் இதுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற மீன் தான். ரைட்டா? சோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். ரைட்? மீன் minus a should be equal to b minus mean. Therefore that mean should be equal to a plus b by 2. ரைட்? புரியுது இல்லையா? 5க்கும் 9க்கும் நடுவுல இது மீன், சாரி 4க்கும் 6க்கும் உள்ள மீன் என்ன பண்ணாக்கா 4 plus 6 by 2 இல்லையா, அதான் மீன் 5. So 5 minus 4, 5 minus 4 is 1, 6 minus 5 is 1. Right? Therefore, you will have to take the average to find out the mean. அதேதான் n into a plus b by 2 is equal to n into arithmetic mean between a and b. So n into single arithmetic mean between a and b. Please note அது எனக்கு not நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது n arithmetic mean. யா, இது வந்து single arithmetic mean into number of means. Insert 4 arithmetic means between -1 and 14. நீங்களே கூட போடலாம், நான் சொல்லிடுறேன் மெத்தட். a1 a2 a3 and a4 be the 4 arithmetic means between -1 and 14. By definition 1, the minus கிடையாதுப்பா. By definition the minus இல்ல. By definition 1 a1 -1 yeah -1 தான். Yeah, by definition comma -1 a1 a2 a3 a4 and 14 are in AP. 4 arithmetic தானே கேட்டிருக்கான்.
அதனால 4 term போட்டுறேன் a1 a2 a3 a4. So let d be the common difference. So minus 1 plus d is the first arithmetic mean, plus 2d is the second arithmetic mean, plus 3d is the third arithmetic mean, plus 4d is the fourth arithmetic mean, and 14 is equal to plus 5d. Minus 1 plus 5d is equal to 14. Therefore d is equal to எவ்வளவு தெரியும்? 14 minus 1 is 15. So d is equal to 3. D is equal to 3. Right? 14 plus 1 is 15 divided by 5 is 3. Therefore, a1 is equal to 1 plus minus 1 plus d is equal to 2. Minus 1 plus 3 is equal to 2. This is minus 1 plus 2 times 3 is equal to 5 plus 3 times d is equal to 8. 3 times 3 is 9 minus 1 8. And the fourth term, the last term is equal to last arithmetic mean is minus 1 plus 4 times 3, 12 minus 1 is 11. And the last term is 14. Right? So that 3 is the common difference. இதனுடைய sum கேட்டானக்கா இத அப்படியே கூட்டி போடணும். இல்ல நீங்க தெரியும் இல்லையா 14 minus 1 is average is 13. 13 into 4 52 வரும். ரைட்டா 42 42 வரும். வரலையே. What is the average? 14 minus 1 is 13 by 2. 13 by 2 into 4. 13 by 2 into 4. போட்டு பாருங்க வரல பாருங்க sum of the means. போட்டு சொல்லுங்க சாட்ல. Students do the sum and tell me the answer in chat. Right. வரதான்னு பாருங்க அவ்வளவுதான். Right? அந்த ஃபார்முலா போட்டு வருங்க. Right? So ஃபார்முலா என்ன சொன்னோம்? n into a plus b by 2. n is 4 by 2 is 2. So 2 times 13 26. Very good. Further. Right now? 11 plus 8 19. 19 plus 5 24 plus 2 26. Right? 14 minus 1 by 2 is 13. 14 minus 1 is 13. Right? Divided by 2. Sir, I got from Manoj. வந்துட்டா? Very good. Yes. Right? I got from Manoj, sir. He sent 26 and also 26. Very good. Very good. G is called the geometric mean of the numbers a and b if and only if a, g and b are in GP. So அதை எப்படி கண்டுபிடிப்போம்? G by a should be equal to b by g should be equal to r. Therefore, g squared is equal to ab. G is equal to plus or minus root of ab. இப்போ நம்ம வந்து இந்த g வந்து plus root of ab எடுத்துக்கணுமா minus root of ab எடுத்துக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். minus root of ab எடுத்துக்க கூடாது. minus root of ab எடுத்தானாக்கா it will not be a real number. Right? Therefore, plus root of ab தான் எடுத்துக்கணும். So if a and b are positive, then g is plus root of ab. If a and b are negative, then g is equal to minus root of ab. Right? And if a and b are opposite sign, then the gm is not real and it is discarded since we are dealing with only real numbers. Real numbers. If a and b are opposite in signs, then the gm between them does not exist. A and b are opposite signs. இது a, இது minus b இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து gm does not exist. ரைட்டா? இதேதான். இதோட மீனிங் தான் இது. ஸோ நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் எடுத்துக்கிறது பெட்டர். ரேஷியோ வந்து ஆனா லெஸ் தென் 1 இருக்கலாம். 1/2, 1/3 this are also positive numbers. இது தெரியலையே. Find the geometric means between two given numbers a and b and find their product. Right? So let G1, G2, Gn be the n geometric means. So the question is find n geometric means between a and b and then find the product. So G1 is equal to AR. G2 is equal to AR squared. Appo Gn வந்து AR power n. And the last term b is equal to AR power n plus 1. So if R power n plus 1 தெரியும் இல்லையா? b by a. So problem போடும்போது the last term, first term and then the nth term here. இதை வச்சுட்டு நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ப்ராப்ளத்திலையும் R first கண்டுபிடிச்சிடலாம். R முதல்ல கண்டுபிடிச்சிட்டா then G1 கண்டுபிடிக்கலாம். எப்படி? A into R power 1 by n plus 1. Right? Okay. And then G2 is equal to A into R by R power 2 by n plus 1. That is 1 by n plus 1 to this. Right? A power R, A power 2R, A power NR. Yeah. Since R is equal to this A, B by
a to the power of 1 by n plus 1, you get this, right? So r power 1, r power 2, புரியுதா? Right? a r power 1, a r power 2, yeah, a r power 1, a r squared. இதனுடைய ஸ்கொயர் என்ன? 2 by n plus 1. That's all. This into this is the power வந்து add ஆகும். 1 by n plus 1 plus 1 by n plus 1 is equal to 2 by n plus 1. So same thing is that. The product is G1, G2, G3 is equal to A into B by A to the power of 1 by n plus 1, B by A to அதே மாடல் தான் 1 2 லாம் இருக்கு இல்லையா, அதனால தனியா கொண்டு வந்துடலாம். A வந்து n டைம்ஸ் இருக்கா, therefore A power n, இந்த ஒரு A n டைம்ஸ் இருக்கு. இது வந்து B by A காமனா இருக்கா, so B by A to the power of 1 plus 2 plus 3 up to n by n plus 1. இது தெரியும், this is equal to n into n plus 1 by 2. Right? n plus 1 cancels. Therefore A power n into B by A to the power of n by 2. That's the answer. Right? அடுத்தது போலாமா? இது பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா மேடத்துக்கிட்ட கொடுங்க, சார் திருப்பி கொடுத்துக்கன்ட்டு. இந்த அடுத்த ஸ்லைடுக்கு போலாமான்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி ரீடூன்னு சொல்லுங்க. I will redo it. Madam, can we go? Yes, Can I go? Yes. Yes. 1 minute. I didn't get any reply, sir. Oh God. Students, tell me soon. This is over. The slide புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா பாருங்க. சப்போஸ் இன்னொரு சொல்லணும்னா சார் ரீடீச் பண்ண சொல்லிருக்காங்க சார். ஓகே. இங்க பாருங்க, G1, G2, G3, Gn இருக்கு. n அது ஜியோமெட்ரிக் மீன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரேஷியோ வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், காமன் ரேஷியோ r ன்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் G1 வந்து ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக் மீன் வந்து AR, செகண்ட் ஜியோமெட்ரிக் மீன் வந்து AR ஸ்கொயர், nth ஜியோமெட்ரிக் மீன் வந்து AR பவர் n, அண்ட் லாஸ்ட் வேல்யூ வந்து இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, AR பவர் n plus 1. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, B is equal to AR power n plus 1. Therefore R எப்படி கண்டுபிடிக்கலாம், A வை வந்து இங்க கொண்டு வரலாம். ஸோ B by A ஆயிடும். ஸோ R power n plus 1 is equal to B by A. Therefore R is equal to B by A to the power of 1 by n plus 1. புரிஞ்சுதா? இப்போ வந்து ஒவ்வொரு டேர்மா வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து R சப்ஸ்டியூட் பண்ணலாம். R சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், A into B by A to the power of 1 by n plus 1. ரைட்டா? ரெண்டாவது வந்து A into R squared, A into this R squared. R squared என்னது, B by A to the power of 2 by n plus 1. இல்லையா? இதுதானே R squared. மேல 2 போட்டானுக்கா R squared. இல்லையா? ஓகே, இது புரிஞ்சுது இல்லையா? x power 1 into x power 1 is equal to x power 2. அவ்வளவுதான், that's all. Right? Okay. So B by A to the power of n plus 1. இது மட்டும் தெரிஞ்சுனா போறோம் உங்களுக்கு, இது எப்படி வந்ததுன்ட்டு. This to the power of 2. இல்லையா? So 2 1 மல்டிப்ளை பண்ணனும், 2 by n plus 1 ஆயிடும். அதே மாதிரி r power n என்ன ஆகணும், this to the power of n. So n into 1 is n. Therefore n by n plus 1. Gn. இது புரிஞ்சுதா? இந்த டேர்ம் புரிஞ்சுதா கேளுங்க, எஸ் ன்னு சொல்லுங்க. புரிஞ்சுதுனாக்கா மேடம், இந்த இது புரிஞ்சுதான்னு கேளுங்க எல்லாருக்கும். Okay sir. புரிஞ்சுதுனா எஸ் ன்னு சொல்லுங்க. My students, if you are understand, please tell me. I got yes sir. Okay, very good. So இது வந்து இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா அடுத்த டேர்ம் வந்து ப்ராடக்ட் வந்து இது எல்லாத்தையும் பெருக்கணும். So this into this into this. இதுல வந்து காமன் டேர்ம் இல்ல, இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து A into A, G1 into G போடும்போது என்னது, ரைட்? So A into A n டைம்ஸ் பெருக்கணும் இல்லையா? n டைம்ஸ் பெருக்கினா நாம A பவர் n ஆகும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A into B by A to the power 1 by n plus 1. ரெண்டாவது டேர்ம் வந்து A into B by A to the power 2 by n plus 1. So இதையும் பெருக்கினாக்க A ஸ்கொயர்ட் வரும் இல்லையா? ஸோ இது மாதிரி n டைம்ஸ் பெருக்கணும் இல்லையா? அதனால A பவர் n வருதா? அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன பண்றோம், B by A to the power of 1 by n plus 1 இதை காமன் எடுத்துக்கிறோம். இந்த காமன் எடுத்தானாக்கா B by A to the power of 1 by n plus 1 into ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கா, ரெண்டாவது வந்து 2 by n plus 1, ஸோ plus 2 சேர்த்துக்கிறோமா, மூணாவது 3 இருக்கா, அப் டு கடைசி இது வந்து n இருக்கா, therefore n போடுறோம். புரிஞ்சுதா? இந்த பெருக்கினானாக்கா எல்லாம் கூட்டுறோம், ரைட்? x squared into x cube is equal to எவ்வளோ, x power 5 தானே, ரைட்? x power 2 into x power 3 எவ்வளோ, x power 2 plus 3. yeah, அதுதான் இங்க பண்றோம். so this plus காமன் டினாமினேட்டர் n plus 1 இருக்கு, மேல எல்லாத்தையும் கூட்டிடுறோம். புரிஞ்சுதா? இந்த டேர்ம் புரிஞ்சுதா?
ஸோ அப்புறம் 1 + 2 + 3 up to n வந்து நமக்கு தெரியும் n × n + 1/2. அதுதான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன் n × n + 1/2. கீழே அந்த n + 1 இருக்கா, மேலே ஒரு n + 1 இருக்கா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுறதா? ரெண்டும் கேன்சல் ஆகி என்ன ஆகும்? உள்ளுக்கு இருக்க வந்து b/a to the power of n/2 இருக்கும். ஸோ வெளியில a பவர் n இருக்கா, அந்த a பவர் n இங்க வெளியில எடுத்துருக்கேன்னா இந்த b/a to the power of n/2 இங்க இருக்கா, இந்த b/a to the power of n/2 இங்க இருக்கா, அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ வந்து என்னன்னாக்கா இது b பவர் n/2 இருக்கு, a பவர் n/2 இந்த a பவர் என்ன உள்ள கொண்டு வரேன், a பவர் என்ன b பவர் n/2 தனியா எடுத்துக்கோங்க. இது வந்து a பவர் n டிவைடட் பை a பவர் n/2. ஸோ மேல வந்துடும் a பவர் n/2, ரைட்? a ஸ்கொயர்ட் பை a இஸ் ஈக்குவல் டு a, a பவர் 4 பை a இஸ் ஈக்குவல் டு a கியூப், a பவர் 4 பை a ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட். அதே மாதிரி a பவர் n பை a பவர் n/2 இஸ் ஈக்குவல் டு a பவர் n/2. அதனால a இன்டு b டு பவர் n/2, ரைட்டா? இந்த a பவர் n divided by a பவர் n/2 is equal to a பவர் n minus n/2 is equal to a பவர் n/2. அந்த a பவர் n/2 தான் இது. b பவர் n/2 ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால ஆன்சர் இஸ் ab to the power of n/2. இல்லையா? ஸோ இந்த மேல இருக்கிற a பவர் n கீழே இருக்கிற a பவர் n/2 கேன்சல் ஆனா you will get a பவர் n/2 in the numerator. ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட்டா? இன்னும் ஃபாஸ்டா சொல்லிட்டேனா? எந்த ஸ்டெப்ல புரியலையோ அந்த ஸ்டெப் சொல்லுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சொல்லுங்க. Can we go? Students tell me. Yes sir, they have sent understood. Yes ன்னு சொன்ன போறோம் நீங்க. Yes வந்து you just tell me yes or no, that's all. Okay, okay. Right. இது என்ன ப்ராப்ளம்? எல்லாம் இங்க வந்துருச்சு. Okay. Now find the 5 geometric means between விட்டுட்டேன் பரவாயில்ல 2 given numbers 576 and 19. ரைட்டா? இப்ப பார்க்கலாமா? அதேதான் போடுறோம். ஏன் லேட்டா வராங்க, இவ்வளவு லேட்டா வராங்க? 3/4 மணி நேரம். சொல்யூஷன் 5 ஜியோமெட்ரிக் மீன் இல்லையா, அதனால 5 டேர்ம் சொல்றோம். G1, G2, G3, G4, G5 be the 5 geometric means between a is equal to 576 and b is equal to 9. So என்ன ஆகும்? G1 is equal to 576 r, G2 is equal to 576 r squared, G5 is equal to 576 r power 5 and 9 is equal to இன்னொரு r ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? So 576 r power 6. இப்போ r கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? r is equal to 9 by 576 to the power of 1 by 6. r power 6 is equal to 9 by 576. Therefore r is equal to 9 by 576 to the power of 1 by 6 is equal to the divide பண்ணானாக்கா 576 goes 64 times 9. Therefore this is equal to 1 by 64 to the power of 6. இந்த நம்பரை பார்த்து பயப்பட கூடாது. சிம்பிளிஃபை பண்ணா இது வந்து this is nothing but 2 power 6. So 2 power 6 to the power of 1 by 6, 6 and 6 cancels, answer is 1 by 2. ரொம்ப சிம்பிள் இல்லையா? So இப்போ 1 by 2 substitute பண்ணணும். 576 into 1 by 2 is 288. G2 is equal to 576 into 1 by 2 squared, 144. So 1 by 2 cube, இது வந்து 1 by 2 power 4, so 36. And 2 power 5, that is 2 power 5 is 32. So 576 by 32 is 18. So the required GMs are these numbers. Yeah, ரொம்ப சிம்பிளா வந்துரும். புரிஞ்சுதா? ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ். You say yes, I'll go to the next slide. Yes? Yes sir, yes sir, yes sir. Okay. Thank you. Now, if B is the arithmetic mean of A and C, and A is not equal to C, A is not equal to C, now A is equal to C, now difference 0 idom, right? So, and B minus A is the GM of A and C minus A. Show that A is to B is to C is equal to 1 is to 3 is to 5. நல்லா படிங்க. B வந்து arithmetic mean of A and C. So A ஒரு நம்பர், C ஒரு நம்பர். So B is equal to A plus C by 2 கூட வச்சுக்கலாம், பார்க்கலாம், right? And B minus A is the geometric mean of A and C minus A, right? B minus A is the geometric mean of A and C minus A. That means B minus A by A is equal to C minus A by B minus A. Yeah, geometric mean என்ன அர்த்தம்? Geometric mean by the first number is equal to
second number by the geometric mean, right? அந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம், பார்க்கலாம். Given B is the arithmetic mean of A and C. So A, B, C are an arithmetic progression. Therefore, let the common difference be D. B is equal to A plus D. C is equal to A plus 2D. Because A on the first term liya and C in the last term liya. So, ஒரு D கூட்டினாக்க B வருது, ரெண்டு D கூட்டினாக்க C வருது, ரைட்டா? Therefore, ஒரு D ஏன் கூட்டுறோம்? Because it's the arithmetic mean between the two. புரியுது இல்லையா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் இங்க வரலாம். B minus A is the geometric mean of A and C minus A. Therefore, B minus A whole square is equal to A into C minus A. இது எப்படி வந்தது தெரியும் இல்லையா? B minus A by A is equal to C minus A by B minus A. Right? B minus A divided by A is equal to C minus A divided by B minus A. So cross multiplying the B minus A இங்க போகும், இங்க இருக்கிற A வந்து இங்க போகும். இல்லையா? ரேஷியோ தானே, காமன் ரேஷியோ தானே B minus A by Aன்றது. அப்புறம் C minus A by B minus A காமன் ரேஷியோ தானே, ரைட்டா? அடுத்த நம்பர் டிவைட் பண்ணானக்க 1 divided by other will be a constant ratio. Therefore, B minus A divided by the first term, C minus A by the previous term should be equal. So cross multiplying, we get this B minus A whole square is equal to A into C minus A. ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன், பட் இந்த ஸ்டெப் உங்களுக்கு டக்குன்னு தெரியணும். இப்போ இதுல என்ன ஆகுதுனாக்கா, இது A C minus A ன்றது என்னது? C minus A ன்றது 2D, B minus A ன்றது என்னது? D, இல்லையா? So B minus A whole square is D squared, C minus A is 2D, therefore A into 2D is equal to D squared. So D is equal to, ஒரு D cancel ஆயிருது, so D is equal to 2A, and D is not equal to 0, because இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, A is not equal to C. A is equal to C, not D is equal to 0, right? So C is equal to, therefore C is equal to A plus 2D is equal to C is equal to A plus 2 times 2A. Therefore C is equal to 5A. அதே மாதிரி B is equal to A plus D, that is A plus D is equal to 2A, so B is equal to 3A, right? So A is to B is to C ratio என்ன? A is to B is 3A is to C is 5A. So A cancel பண்ணா 1 is to 3 is to 5. புரிஞ்சுதா? ரைட்டா? கஷ்டமா இருக்கும், ஆனா ரொம்ப easy. All that we know, only we are doing it. The smartest way here is we are assuming the common difference here. We are finding out the common difference from this relation. Okay, and substituting this. Using this relation and substituting this, we get the value of D, and then we are getting B and C. Substitute, you will get the ratio. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அடுத்த ஸ்டெப் போலாமா? Harmonic series. H is called the harmonic mean between A and B if A, H and B are in harmonic progression. Or in if A, H, B are in harmonic progression, then 1 by A, 1 by H, 1 by B are in arithmetic progression. A, H, B are in harmonic progression. Right? Harmonic progression definition வந்து இதுதான். The denominators will be in arithmetic progression. So 1 by A, 1 by H, 1 by B are in arithmetic progression. Therefore 1 by H is enough for mean தானே, the average தானே, இதனுடைய average தானே mean இருக்கு, சொல்லணும் இல்லையா? So 1 by A plus 1 by B by 2 is equal to போட்டிருக்கோம் இல்லையா? Therefore 2 எங்க கொண்டு தான் ஆகும்? 2 by H. 2 by H is equal to 1 by A plus 1 by B. Right? இன்னும் simplify பண்ணலாமா? So H is equal to 2AB by A plus B. So H மேல கொண்டு வந்துரும், இது இங்க கீழே கொண்டு வந்தா 2AB by A plus B வரும். This is nothing but AB by A plus B. AB by A plus B by AB. This is nothing A plus B by AB. Common denominator என்ன? AB. So மேல வந்து this is the factor is B, the factor வந்து A. So B plus A is equal to A plus B. அதனால A plus B by AB. இந்த AB எங்க கொண்டு வந்தாங்க? cross multiply பண்ணா 2AB. இங்க வந்து A plus B இருக்கு இல்லையா? cross multiply பண்ணா H into A plus B. அந்த A plus B கீழே கொண்டு வந்தாங்க 2AB by A plus B. So இதுலேருந்து இது கொண்டு வரது வந்து simple step, do it at home and practice it. ஏன்னா நிறைய எல்லாம் போடணும் இல்லையா? இதெல்லாம் சிம்பிள் இல்லையா? இதெல்லாம் போட்டதான் பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட முடியும், ரைட்? அதனால தான் இது போடல, ரைட்? This H is a single harmonic mean between A and B. உனக்கு வேணும்னா n harmonic mean கூட கொண்டு வரலாம். அப்ப என்ன ஆகும்? A, H1, H2, Hn, B are in harmonic progression. நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வச்சு பண்ண முடியும்? 1 by A, 1 by H1, 1 by H2, 1 by Hn and 1 by B are in arithmetic progression.
அதை வச்சுதான் நம்ம சால்வே பண்ண முடியும். புரியுது இல்லையா? அதனால அவ்வளவு கஷ்டமான கணக்கெல்லாம் கேட்க மாட்டான்னு ஐஐடில. அப்புறம் if a and b are two different numbers, then prove that am, gm and hm are in gp. am, gm, hm are in geometric progression, right? So a and b அதே தான் எழுதிருக்கேன். ஸோ அரித்மெட்டிக் மீன் என்னது a plus b by 2, gm என்னது root ab, ஹார்மோனிக் மீன் என்னது 2ab by a plus b. இப்போ தானே பார்த்தோம் போன ஸ்லைட்ல, ரைட்டா? ஸோ gm by am என்ன பார்க்கலாம்? gm 2ab root of ab divided by arithmetic mean a plus b by 2 is equal to 2 root ab by a plus b, ரைட்டா? அப்புறம் arithmetic harmonic mean by geometric mean பார்க்கலாமா? harmonic mean by geometric mean எவ்வளோ? harmonic mean வந்து 2ab by a plus b, geometric mean வந்து root of ab. So ab by root of ab is 2 root ab இங்க, because ab by root ab is root of ab in the numerator. Therefore 2 root ab by a plus b, so it is a common ratio. So am, gm and harmonic mean, all the three are in geometric progression, because gm by am is equal to hm by gm. Therefore this is the middle term, mean term. This is the first term, this is the last term, right? If a and b are two different numbers, prove that then after it. am is greater than gm, right? am minus gm போடுறோம், அப்புறம் gm minus hm போடுறோம், ரெண்டுக்கும் வந்து greater than 0 ன்னு ப்ரூவ் பண்றோம். எப்படி? இது வந்து ஸ்கொயர், அதனால greater than 0. பாருங்க, am minus gm பார்க்கலாம். am வந்து a plus b by 2, gm வந்து root of ab. So difference போட்டானாக்க common factor is 2, a plus b minus 2 root ab is equal to root a minus root b whole square. So this is a square, right? Square பண்ணினால என்ன ஆகும்? Greater than 0, right? Greater than 0. அதுக்கப்புறம் இது பாருங்க, am, therefore am is greater than gm. அதே மாதிரி gm minus hm பார்க்கலாம். gm வந்து root of ab, hm வந்து 2ab by a plus b, common denominator வந்து a plus b. இது பெருக்கினாக்க root ab into a plus b minus 2ab is equal to a plus b. root ab வெளியில கொண்டு வந்துடுறேன், ஏன்னா ab இந்த root ab into root ab இல்லையா? So root ab into a plus b minus root 2 root ab, which is equal to root a minus root b whole squared. Root a minus root b whole squared, right? Root a minus root b whole squared by a plus b root ab. This is also greater than 0, and gm is greater than, because it is greater than 0, gm is greater than hm, right? So hm is greater than, gm is greater than hm, correct? gm is greater than hm. So gm is greater than hm and am is greater than gm. Therefore am is greater than gm greater than hm, right? Okay, புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் am is greater than gm ப்ரூவ் பண்ணிட்டோம், because am minus gm is greater than 0. அடுத்தது வந்து gm minus hm is greater than 0 ன்னு போட்டுருக்கான், அப்போ வந்து gm is greater than hm ன்னு அர்த்தம் இல்லையா? Therefore gm is greater than hm, am is greater than gm. So ப்ரூவ் பண்ணிட்டோம். மேடம் புரிஞ்சுதா? கேளுங்க மேடம். So properties of arithmetic, right? Properties of arithmetic progression பார்க்கலாம். a b c d are in ap. Then இது பார்த்துட்டோம், ரைட்டா? இது பார்த்துட்டோம், ஜிபியும் பார்த்துட்டோம், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் வந்து இதுவும் பார்த்துருக்கோம். அரித்மெட்டிக்கோ ஜியாமெட்ரிக் சீரிஸ் ஒன்று இருக்கு. இதுல என்னன்னாக்கா 1 2x 3x squared 4x cube, இது வந்து 1 2 3 4லாம் அரித்மெட்டிக்ல இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் x squared x cube வந்து 1, x squared x cube வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பிளஸ் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இப்போ இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஒரு மெத்தட் இருக்கு. சம் ஆஃப் n terms of any AGS, arithmetic or geometric series, that is a plus d into r, a plus 2d into r squared is given by, இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனாக்கா காம்படிஷன் எக்ஸாம்ல போய் போடுறதுக்குள்ள டைம் ஆயிடும். டைம் மட்டும் ஆகாது, தப்பா போட்டுருவீங்க.
அதனால நான் இது டிஸ்கஸ் பண்ணல. இது அப்புறம் கீழே போறேன். பெஸ்ட் மெத்தட் இஸ் let n be the sum of the arithmetic or geometric series. Then each term of the series is multiplied by r. இத வந்து r ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றான் எல்லாத்தையும் ar ன்ட்டு. அப்புறம் கழிக்க சொல்றான். ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துரும். புரியுது இல்லையா? காமன் ரேஷியோ இருக்கு இல்லையா? அதால மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் கழிங்க. எப்படி கழிக்குதுன்னு சொல்லி தரேன் அடுத்த எக்ஸாம்பிள்ல. அதுதான் இங்க சொல்லி தரான். இது நான் படிக்க வேண்டாம், தமிழ்ல சொல்லி தந்துட்டேன். என்ன பண்றோம்? r ஆல மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் அதுல இருந்து இத கழிக்கிறோம். What is the sum of the following series till infinity? So 1 plus 2x plus 3x squared plus 4x cube போயிட்டே இருக்கியா? But please note that modulus of x is less than 1, therefore it is converging. Assume s is equal to this 1 plus 2x plus 3x squared plus 4x cube போயிட்டே இருக்கா? என்ன சொன்ன? காமன் ரேஷியோ என்ன? r x. காமன் ரேஷியோ x இங்க, ரைட்? சோ காமன் ரேஷியோ இதுக்கும் x இல்ல, இந்த ஜியோமெட்ரிக் டெர்ம்ஸ்க்குள்ள காமன் ரேஷியோ x. the 3x squared and 2x do not form a geometric progression. Only x and x squared and x cube form a geometric progression. So அந்த காமன் ரேஷியோ தான் எடுக்கிறோம், அதுதான் x. so மல்டிப்ளை பண்றோம், x into s is equal to x plus 2x squared plus 3x cube plus 4x power 4 வந்துருதா? இப்போ இதுல இருந்து கழிக்கலாம், இதுல இருந்து இத கழிக்கலாம். 2x minus x எவ்வளோ? x. 3x squared minus 2x squared எவ்வளோ? x squared. 4x cube minus 3x cube எவ்வளோ? x cube. Therefore we will see that a very simple relation will be there. So s minus xs is equal to 1 plus x plus x squared plus x cube up to infinity. புரியுது இல்லையா? எப்படி வந்து தெரியுமா? இந்த 1 அப்படியே இருக்கு, இதுல இருந்து இத கழிச்சானக்க x வரும், இதுல இருந்து இத கழிச்சா x squared வரும், அப்படி போயிட்டே இருந்தானக்க அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இல்லையா? Therefore s into 1 minus x is equal to 1 plus x plus x squared plus x cube to infinity, which is equal to 1 plus x by 1 minus x. x by 1 minus x. என்ன பண்றேன்னாக்க இந்த x வெளியில கொடுத்துட்டு இத வந்து பைனாமியல் தியரம் வச்சிட்டு 1 by 1 minus x to the power of minus 1. 1 minus x to the power of minus 1. x வெளியில எடுத்தானாகும், this will be 1 minus x to the power of minus 1. So denominatorல 1 minus x ஆயிடும். Therefore 1 plus x by 1 minus x, இதை simplify பண்ணினானாக்க ஒரு ஆன்சர் வரும். இங்க 1 minus x இருக்கு. Therefore s is equal to, this is, இத வந்து இங்க கொண்டு வந்துரும் கீழே. இத கீழே கொண்டு வந்தா என்ன ஆகும்? இத simplify பண்ணிட்டு இத கீழே கொண்டு வரும். இது வந்து 1 minus x plus x is equal to 1. ரைட்டா? is equal to 1 நல்லா தெரியும். 1 minus x plus x divided by 1 minus x. Therefore 1 by 1 minus x plus x by 1 minus x squared. எப்படி வந்தது பாருங்க, இது s minus sx. yeah, so s is equal to, எப்படி கொண்டு வரலாம்? s is equal to 1 by 1 minus x பெருக்கிடுங்க. 1 by 1 minus x இது பெருக்கிடுங்க. இது கீழே கொண்டு வந்தா என்ன ஆகும்? 1 by 1 minus x. So 1 by 1 minus x into 1 plus x by 1 minus x. So 1 by 1 minus x into 1 பெருக்கிற முதல்ல 1 by 1 minus x plus 1 by 1 minus x ரெண்டாவது டேர்ம்ல பெருக்கிறோம். So 1 by x by 1 minus x squared வருது, right? So simply cross multiplying தான். நான் சொன்ன மெத்தட்லயும் போடலாம். இதை simplify பண்ணிட்டு 1 by minus x கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். கரெக்ட்டா? 1 by 1 minus x வந்தது இல்லையா? 1 minus x plus x is equal to 1 by 1 minus x. இந்த 1 minus x இங்க கொண்டு வந்தானக்க 1 by 1 minus x whole squared. So அந்த மெத்தட்லயும் போடலாம், இல்ல இதை இங்க கொண்டு வந்துட்டு simplify பண்ணாலும் பண்ணலாம். Now இது வந்து எக்ஸாம்பிள் ஒன்னு போட்டிருக்கேன். Find the sum of, I'll just simply go through that. இந்த ப்ராப்ளம் எல்லாம் போட முடியுமான்னு பாருங்க. இதெல்லாம் மொல்லமா போடணும்னா அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். ரைட்டா? இதுக்கு என்ன ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் 2 minutes ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ரைட்டா? போட்டிருக்காங்க. ரைட்? Obviously in arithmetic progression. இது cannot be determined. இது வந்து ஆப்ஷன் சி ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். இது ரெண்டாவது ஆல்டர்னேட் மெத்தட்ல கூட போடலாம். ரைட்? இது நாளைக்கு கிளாஸ்ல எடுக்கலாமா? எடுக்கலன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம்னாக்கா இதை இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு நீங்க போட பாருங்க. ரைட்டா? அதுக்காக தான் காமிக்கிறேன். ஏன் காமிக்கிறேன்னாக்கா இந்த வீடியோல வரும் இல்லையா,
நீங்க நிறுத்திட்டு பார்க்கலாம். Find the sum of arithmetic progression terms. ரைட்டா? இதுக்கு ஆன்சர் 2600. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 6. ரைட்டா? வாட் இஸ் I got yes sir. சரி, ஓகே. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதை ஜஸ்ட் வீடியோல முடிஞ்சா பாருங்க. 10 சம் பார்க்கலாம். நிறைய இருக்கு. ஃபுல்லா தரோம் நினைக்கா. நீங்க சார் கிட்ட சொல்லலாம். சார் நாங்க இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் சார். நீங்க எந்த டெஸ்ட் வேணா கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். இதோட நிறுத்திக்கிறேன். ரைட்டா? இல்ல 10 சம் வரைக்கும் போயிடுறேன். 9வது சம் வந்து வாட் இஸ் த சம் ஆஃப் தி சீரிஸ் டில் இன்ஃபினிட்டி. இது போடுங்க பார்க்கலாம். இது ஈஸியா நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? முடிஞ்சா வீட்ல போடுங்க. ஆன்சர் இருந்தானக்கா சொல்லுங்க அவங்கள்ட்ட. இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆன்சர் போடாட்டியும் நம்ம போடலாம். ரைட்? இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது வந்து பிராக்டிகல் ப்ராப்ளம் பாருங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் த ஃப்ளோர் a ball rebounds to 4/5 of the height from which it has fallen. What is the total distance it travels before coming to rest if it is gently dropped from a height of 120 meter? 120 மீட்டர்ல டிராப் பண்ணானாக்க 4/5 எவ்வளோ? 5 2 10 24 into 4. 24 into 4 எவ்வளோ? 96. ஸோ 96 மீட்டர் வருது மேல. ஸோ திருப்பி போயிட்டு வந்தானாக்க எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கும்? இது வந்து 1080. ரைட்? இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இதை வச்சு கண்டுபிடிக்கிறான். இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறான். ரைட்டா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து இந்த ஃபார்முலா வச்சிருக்கான். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பாருங்க. ரைட்டா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டுமா? ரைட்? ஓகே. I think it is time now. Is it time now?